ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்புக்கான இயற்பியல் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை பார்க்காம நீங்கள் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு போகாதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். 200% இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வருவதற்கு 100% இல்லை 200% வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற விவரத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அது நம்மளோட சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அங்கே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போது அரையாண்டு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு இயற்பியல் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மார்க்கில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சென்டம் மார்க் நம்ம வந்து கோர் சப்ஜெக்டாக இந்த ஃபிசிக்ஸ் இருக்கிறதால அதை நம்ம எடுத்தே ஆகணும். அப்போ 1 மார்க் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இரு புள்ளிகள் முறையே 7 வோல்ட் மற்றும் -4 வோல்ட் மின்னழுத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏயிலிருந்து பிக்கு 50 எலக்ட்ரான்கள் நகர்த்த செய்யப்படக்கூடிய வேலை என்னன்றதை நீங்கள் எழுதணும். தென் 2வது கொஸ்டின் பாருங்கள். 2.1 வோல்ட் மின்கலமானது 10 ஓம் மின்தடை வழியாக 0.2 அம்மீட்டர் மின்னோட்டத்தை வந்து செலுத்தினது அப்படின்னா அதனுடைய மின்தடை எப்படி இருக்கும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பாருங்கள். Q அப்படின்றது மின்னோட்டமும் எம் நிறையும் ஆர் ஆரமும் கொண்ட மின்கடத்தா வளையம் ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோ ஒமேகாவா என்ற சீரான வேகத்தில் சுற்றப்படுது அப்படின்னா காந்த திருப்புத்திறனுக்கும் கோண உந்தத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். சம் வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடலாம், ஃபார்முலா படித்தும் போடலாம். ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த கொஷினுக்கு ஆன்சர்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாதுங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 5வது கொஷின் பாருங்கள். எந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி மூடுபனியினுடைய வழியை வந்து அந்த பொருள்களை வந்து காண இயலும்? அப்புறம் காற்றிலிருந்து ஒளி விலகல் எண் 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தினுடைய மீது ஒளி விழுகுது அப்படின்னா சாத்தியமான பெரும விளக்கு கோணத்தினுடைய மதிப்பு என்ன? ஒளியினுடைய குறுக்கலை பண்பினை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாஸ் பண்ணி கூட ஒரு பேப்பர் பெண்ணில் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் நோட் பண்ணிக்கிறீங்கனாலும் அது உங்களுடைய டேலண்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆரம்பம் படிச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. 8 கொஷின் பாருங்கள். 3 × 10⁻⁶ கிராம் நிறை கொண்ட துகள்களுடன் தொடர்புடைய அலையினுடைய அலைநீளம் மற்றும் 6 × 10⁻⁶ m/s திசை வேகத்தில் நகரக்கூடிய எலக்ட்ரானினுடைய அலைநீளம் ஆகியவற்றை சமமாக இருந்ததுன்னா துகளினுடைய திசை வேகம் அப்படின்றது என்னன்னு எழுதணும். 9th கொஷின் பாருங்கள். ஹைட்ரஜன் அணுவினுடைய முதல் 3 சுற்றுப்பாதைகளினுடைய ஆரங்களினுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. 10th கொஷின் 1 curie அப்படின்றது எத்தனை பெக்ரலுக்கு சமம் அப்படின்றது எழுதணும். 3வது கொஷின் மெகா ஹெர்ட்ஸ் முதல் 30 மெகா ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் நெடுக்கம் வந்து பயன்படுவது எதில்? அப்புறம் மூளையானது வலியை செயலாக்குவதை வந்து நிறுத்த பயன்படக்கூடிய தொழில்நுட்பம் என்ன? கடத்திகளினுடைய மின்தடை எண்ணினுடைய மதிப்பு என்ன? கார்பன் 14னுடைய அரை ஆயுட்காலத்தினுடைய மதிப்பு என்ன? மின்னோட்ட சுருக்க கூற்றினுக்கான வாய்ப்பாடு ஃபார்முலா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ 1 மார்க் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 15 1 மார்க்குமே எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் சாய்ஸ் படிச்சுக்கோங்க. சென்டம் மார்க் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியாக வந்து பாஸ் பர்சன்டேஜுக்கு நம்ம வந்துடலாம் 1 மார்க் எழுதிட்டோம்னா. தென் அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் 6 மார்க் வந்தீங்கன்னா 18வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஒரு லட்சிய மின்மாற்றியானது முதன்மை சுருள் மற்றும் துணை சுருள்களில் முறையே 460 மற்றும் 40,000 சுற்றுகளை கொண்டிருக்கு. இப்போ மின்மாற்றியானது 230 வோல்ட்ஸு உங்களுக்கு வந்து அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மூலத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏசியில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ துணை சுருளில் சுற்றில் உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு சம் மாதிரி தான் போடுவீங்க. அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மீதியில் கொடுத்தது வந்து 5 2 மார்க் எழுதணும். ஆனால் இதிலே சாய்ஸ் விட்டு 5 2 மார்க் படிக்காதீங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கொஷின்ஸ் வந்து. இப்போ கம்பல்சரி எழுதுறதுக்கு அப்புறம் மின்முனைவாக்கம் என்றால் என்ன? 14வது கொஷின் பாருங்கள். மின்திறன் மற்றும் மின்னாற்றல் வேறுபடுத்துக. ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் கிடையாது? ராலே ஒளிச்சிதறல் என்றால் என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிகன்ஸ் கொள்கையை வந்து கூற்று சொல்லணும். பரப்பு அரண் என்றால் என்ன? அலுமினியம் அணுக்களினுடைய ஆரத்தை கணக்கிடணும். அதுக்கு R0வோட விலை கொடுத்துருப்பாங்க. கருத்துளைகள் என்றால் என்ன? இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன். பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பகுதி E வந்தீங்கன்னா 27வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி 3 மார்க் 3 மார்க் எழுதணும். அதுலேயுமே சம்மு தான் கேட்பாங்க. கம்பல்சரி எப்பவுமே வந்து சம்மாக தான் இருக்கும். 100 சுற்றுகள் கொண்ட டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் ஒன்றினுடைய கம்பிச்சுழல்களுடைய விட்டம் வந்து 0.24 மீட்டர். புவி காந்தப்புலத்தினுடைய கிடைத்தள கூறின் மதிப்பு 25 × 10⁻⁶ t என்ற நிலையில் 60 டிகிரி விலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தை கணக்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணைத்தட்டு மின்தேக்கினுடைய மின்தேக்க திறனுக்கான கோவையை தெரிவிக்கலாம். இல்லைனா ஜூல் வெப்ப விளைவு மற்றும் பெல்டியல் விளைவு வேறுபடுத்தலாம். மின்மாற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு ஆற்றல் இழப்புகளை விளக்கலாம். மின்காந்த அலைகளினுடைய பண்புகளை எழுதலாம். தோற்ற ஆழத்திற்கான கோவையை தெரிவிக்கலாம்.
நிக்கோல் பட்டகத்தினுடைய சிறு குறிப்பு 20,000 வோல்ட்ஸ் முடுக்க மின்னழுத்தம் உள்ள எக்ஸ் கதிர் குழாயிலிருந்து வெளியேறக்கூடிய எக்ஸ் கதிர்களுடைய வெட்டு அலைநீளம் மற்றும் வெட்டு அதிர்வெண் ஆகியவற்றை கணக்கிடலாம். டி மார்கனுடைய முதல் மற்றும் இரண்டாம் தேற்றங்களில் கூறி விவரிக்கலாம். ஸோ 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு டைம் ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 3 மார்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ரோச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஸ்டினும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி இ போனீங்கன்னா 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் பாருங்கள் 34 ஆ இருக்கும். ரெண்டுமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதில் 34 பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படக்கூடிய நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை தெரிவிக்க மேலும் சிறப்பு தேர்வுகளை விவரிக்கணும். அல்லது முப்பட்டகம் ஒன்றினுடைய திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாட்டை வருவித்து அதிலிருந்து ஒளிவிலகல் எண்ணை காண்பிப்பதற்கான கோவையை பெறணும். 35வது பாருங்கள், வீட்ஸ்டோன் சமண சுற்றில் சமநிலைக்கான நிபந்தனையை பெறணும். அல்லது கூட்டு நுண்ணோக்கியை விவரித்து உருப்பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதலாம். 36 பார்த்தீங்கன்னா பயட்-சாவர்ட் விதி இருக்குங்க இல்லையா, அதோடைய உதவியோட மின்னோட்டம் பாயக்கூடிய முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்துக்கான கோவையை பெறணும். அல்லது எலக்ட்ரானினுடைய அலை இயல்பினை விவரிக்கக்கூடிய டேவிட்சன் ஜெர்மர் சோதனை இருக்குங்க இல்லையா, அதை சுருக்கமாக விவரிக்கலாம். 37வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருளினுடைய ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னியக்கி விசையினுடைய ஒரு சுற்றை தூண்டுகிறது அப்படின்னா அதை நம்ம மேத்தமெட்டிக்கலில் எப்படி காட்டணும், கணிதவியலாக காட்டலாம். அல்லது ஒரு படத்தினுடைய உதவியோட அணுக்கரு உலை வேலை செய்யக்கூடிய விதத்தை விளக்கலாம். 38 பாருங்கள், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கணித வடிவில் எழுதலாம். அல்லது ஒரு முழு அலைத்தேர்த்தியினுடைய படம் வரைந்து அதனை செயல்பாட்டோட விளக்கலாம். அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷினுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. 5 மார்க்கு 34, 35, 36, 37 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சென்டம் மார்க் எய்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.